அக்கா பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் ஏத்துனீங்கன்னா அக்கா கொஞ்சம் ஸ்டாலின் அண்ணன் பத்தி நல்லா சொல்லுங்கண்ணா. பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மைக் எடுத்து எங்க அண்ணன் நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் பாலியல் வன்கொடுமை. எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் போதை பழக்கம். ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், நான் நல்லவன் தான் எப்ப சரக்கு அடிப்பேன்னா கஞ்சா போடும் போது, எப்ப சரக்கு வாங்குவேன்னா பீடி குடிக்கும் போது. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் பிரேமலதாக்கா சொன்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்திருச்சிருக்கிறது. விஜயகாந்த் ஐயாவுடைய ஆவி பிரேமலதாக்கா உடம்புல பூந்து சேலத்துல சொன்ன பிறகு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு மேடைக்கு வரல, அப்படியே வாக்கிங் போயிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு அப்படியே நான் பிரச்சாரம் பண்ணிட்டு 21ஆம் தேதி 5 மணி வரைக்கும் அப்படியே முடிச்சேன். அடுத்த நேரத்தை காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தார். நாங்கள் ஒரே மேடையில் இருக்க மாட்டோம் என்று தெற்கிலே ராகுல் காந்தி, தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில கூட இல்ல. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் பேச்ச மொழிபெயர்த்ததை பாத்தீங்களா? செல்ல பெருந்தகை அவர்கள் மொழிபெயர்த்ததை பாத்தீங்களா? அதை விட மோசமாக ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு கட்சியை என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் பேசுவது மாநில தலைவருக்கு புரியல, அப்படி எப்படிங்க எப்பங்க நமக்கு புரியும்? நமக்கே புரியல. அதனால காங்கிரஸையும் நீங்கள் நிராகரிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அண்ணே ஒரு ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே. அதுக்கு சண்முகம் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் நீ பேசக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு தான் கூட்டணி வச்சிருக்கோம், ஆனா திமுக பண்ற ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். அருமை சொந்தங்களே, இது பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு தேங்காயை உடைச்சிங்கன்னா எப்படி சிதறுமோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வணக்கம் திராவிட முன்னேற்ற கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்கு.